நெக்ஸ்ட் டைம் கார்ல டிராவல் பண்ணும்போது இந்த 3 சீட்டிங் பொசிஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்க. மேஜர் இன்ஜுரிஸ்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். நான் டாக்டர் டேனியல், உங்க ஆர்த்தோபெடிக் சர்ஜன். பேசஞ்சர் சீட்ல டிராவல் பண்ணீங்கன்னா காலை தூக்கி டேஷ்போர்ட்ல வைக்காதீங்க. இந்த சமயத்துல யதார்த்தமா விபத்து நடந்துச்சு அப்படின்னா ஏர் பேக் 200 மைல்ஸ் per hourல ஓபன் ஆகும். மேல இருக்க முட்டி டைரக்டா மூஞ்சிலேயோ நெஞ்சிலேயோ வந்து அடிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால மேஜர் பிராக்சர்ஸ், டிஸ்லோகேஷன்ஸ், லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரிஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டேஷ்போர்ட் கிட்ட ஒட்டி உட்காராதீங்க. இந்த சமயத்துல டேஷ்போர்ட் இன்ஜுரிஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். டேஷ்போர்ட் டைரக்டா முட்டில இடிச்சிச்சு அப்படின்னா முட்டிக்குள்ள இருக்கிற பிசிஎல்னு சொல்லப்படுற ஜவ்வு கிளிய வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் அதிகமா இருக்கும் பட்சத்துல இடுப்பெலும்பு பின்பக்கமா விலக வாய்ப்பு இருக்கு. இது ஆங்கிலத்துல போஸ்டீரியர் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லவுச்சிங் பொசிஷனை அவாய்ட் பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா சீட் பெல்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுறதுல டவுட்ஸ் இருக்கு. ஏர் பேக்கும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக சான்சஸ் கம்மி. ஸ்பைனல் ஃப்ராக்சர்ஸ், பெல்விக் ஃப்ராக்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ ப்ராப்பரான சீட்டிங் பொசிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேரா உட்காருங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, காலை தரையில வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு டேஷ்போர்ட்ல இருந்து தள்ளி உட்காடுறீங்களோ அந்த அளவுக்கு சேஃப்டி அதிகம். வேற எதனா ஆர்த்தோ ரிலேட்டட் அவேர்னஸ் வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.